என்ன நடந்தாலும் என் நாட்டுக்கொடி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தான் நாட்டுக்காக உயிரையே பணைய வச்ச ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட கதையை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 49. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1904 திருப்பூர்ல ஒரு ஏழை நெசவாளர் குடும்பத்துல கொடிகாத்த குமரன் பிறக்கிறாரு. 10 வயசுலயே குடும்ப கஷ்டத்தினால படிப்பை நிப்பாட்டி இவரும் ஒரு நெசவாளியா மாறி துணிகளை விற்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவரோட நெசவு தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம். தன்னோட 18வது வயசுல திருப்பூர் தேசப்பற்று வாலிபர் சங்கத்துல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி நிறைய கெட்ட விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. 1932 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து இவர் பண்ண ஒரு போராட்டத்துல பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் இவரை பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா அந்த வழியிலையும் தான் கையில வச்சிருந்த இந்திய நாட்டுக்கொடி கீழே விழாம பாத்துக்கிட்டாரு. அண்ட் அன்னைக்கு இவர் சாகர வரைக்கும் தான் நாட்டுக்கொடியை கையிலேயே வச்சிருந்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரி பல பேர் சிந்தின ரத்தங்களாலையும் செஞ்ச தியாகங்களாலையும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த நாட்டுல சுதந்திரமா வாழ்ந்து வரோம். இந்த விஷயத்த நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது. இந்த